என் உயிரான உயர்சாதி சத்திரியரின சொந்தங்களே, நம்ம புனிதமாக கருதக்கூடிய பசுவோடைய கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி தேவஸ்தான அந்த திருப்பதி ஏழுமலையான் திருக்கோயிலுடைய பிரசாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெய்வமாக வணங்கக்கூடிய கொழுப்பு கலந்துருக்குறாங்களே. எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க, பயமாக இருக்குது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இறைச்சி சாப்பிட்டுமே, இந்த பசுவோட இறைச்சி சாப்பிட்டுமே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புனிதம் கெட்டுருச்சா? நம்ம இந்து சத்திரியரின சொந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா புனிதமாக நினைக்கக்கூடியது பசு. அதோடைய இறைச்சி நம்ம சாப்பிட்டுமே அந்த கொழுப்புலையே போயிடுச்சு, நம்மளுடைய புனிதம் கெட்டுருச்சான்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்கிறாங்க. ஐயோ, நம்ம வந்து பிரசாதமாக தான் நம்ம வாங்கி சாப்பிட்டோம், ஒரு புரட்டாசி மாதமெல்லாம் விரதம் இருக்கிறோமே, ஆனால் இப்படியெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு என்ன தெரியுங்களா பதில்? என் உயிரான உயர்சாதி சத்திரன சொந்தங்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டது பெருமாள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நினச்சி ஒவ்வொருத்தங்களுக்கு சொல்கிறேன். நான் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கலாம், நீங்கள் இதுவங்களுக்கு மாலை போட்டிருக்கலாம், தெய்வத்தை நினச்சி முருகன் நினச்சிருக்கலாம், உங்கள் குலதெய்வத்தை நினச்சிருக்கலாம், எல்லாத்தையும் நினச்சிட்டு அதையத்தையும் நம்ம வாங்குகிறோம். பழனிக்கு போனால் பஞ்சாமிரதம் வாங்குகிறோம், அது முருகப்பெருமாள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதமாக தான் நம்ம வாங்குகிறோம். அதில் வந்து நம்ம எது கலந்தாலும் நமக்கு பாதிப்பு இல்லை. ஒரு உதாரணமாக சொல்கிறேங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை இருக்குது, நீங்கள் வந்து கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரதம் இருக்கிறீங்க, அசைவ உணவு சாப்பிடாம. இப்போ நானே விரதம் இருக்கிறேங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா தீரன் சின்னமலை கவுண்டர் சிலை வைக்கணுங்கிறதுக்காக நான் விரதம் இருக்கிறேன். நான் விரதம் இருக்கிறனால நம்ம வந்து இப்போது உங்கள் ஊர் கடையில் போய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போண்டாவோ இல்லை காலிஃப்ளவர் சில்லியோ இல்லைன்னா ஒரு ஏதாச்சும் ஒரு பஜ்ஜியோ எல்லாம் சாப்பிட்றீங்கன்னு வைங்களே, நம்ம வாங்கினது போண்டா, நம்ம வாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த போண்டாவை மீன் எண்ணெயிலையோ இல்லை சிக்கன் கலந்த எண்ணெயிலையோ அசைவ எண்ணெயில் வந்து பொரிச்சு கொடுத்தாங்கன்னா அதனுடைய பாவம் யாருக்கு சேரும்? அவங்களுக்குத்தான் சேரும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சைவ உணவு சாப்பிட்டதாத்த நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவன் வந்து எடுத்துக்குவாப்பில். நம்ம சாப்பிட்றது சைவ உணவாத்த ஆண்டவன் கருதுவாப்பில், தெய்வம் கதிர்வாப்பில். ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் எண்ணெய் கலந்து கொடுத்தாங்க, சிக்கன் எண்ணெய் கலந்து கொடுத்தாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு பயங்கரமான தண்டனையை ஆண்டவன் தருவான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வைங்களேன், இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கடையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போய் நம்ம காலிஃப்ளவர் சில்லியோ இல்லை போண்டாவோ வாங்கி சாப்பிடும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனை நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தீரன் சின்னமலை கவுண்டர் செலவாக்கிற வரைக்கும் நம்ம செருப்பு போட மாட்டேன், அசைவ உணவு சாப்பிட மாட்டேன்னு வேண்டியிருக்கிறேன். அப்படி இருக்கையில் நான் வந்து பார்த்திங்கன்னா போண்டாவோ இல்லை காலிஃப்ளவர் சில்லியோ நான் வாங்கி சாப்பிட்றேன்னு வைங்களேன், நான் கேட்டது காலிஃப்ளவர் சில்லிது, சிக்கன் சில்லியோ மீன் சில்லியோ இல்லை, சரிங்களா? காலிஃப்ளவர் சில்லி வாங்கல, அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான தனியான சைவ எண்ணெயில் தான் பொறுத்து தரணும், அப்படித்தான் தரணும். நான் அப்படி தராமல் இப்படி வந்து பார்த்திங்கன்னா மீன் எண்ணெயிலையோ இல்லை சிக்கன் எண்ணெயிலையோ பொரிச்சு கொடுத்தாங்கன்னு வைங்களேன், அதனுடைய பாவம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் சேரும், நமக்கு சேராது. நான் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மீன் எண்ணெய் சாப்பிடல, நம்ம வந்து ஒரு காலிஃப்ளவர் சில்லி சாப்பிட்றோம். அப்படி இருக்கையில் அது அவங்களுக்கு தான் சரி. அப்படி வந்து அந்த மாதிரி இதுக்கே அப்படி தெய்வம் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி தண்டனை உடைக்க இப்போ காலம் வந்து. ஆனால் இப்படி தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்பதி ஏழுமலையான் கோயில்கள் இந்த மாதிரி கோயில் விவகாரத்தில் இப்படி ஏமாத்துறவங்களுக்கு தண்டனை கொடுக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். சென்ற ஆட்சி காலத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லட்டில் வந்து பார்த்திங்கன்னா பீப் கொழுப்பு கலந்துருக்குறாங்க. அப்படி அந்த அவங்களுக்கு எப்பேற்பட்ட இது நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? அவங்க அப்பாவுக்கு ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்து, அப்புறம் அவர் மகன் யோசிச்சு பார்த்திங்களா, இப்போ தோல்வி அரசில் ஆந்திர அரசாங்கத்தில் படுதோல்வி. அதுக்கு காரணம் என்ன? இப்போ சிறையில் தான் இருக்கிறாப்புல. ஏழுமலையானோடது அரசாங்கம் வந்து அன்னைக்கே கொள்ளு, இப்போல்லாம் அரசாங்கமே இல்லை, தெய்வ அரசன் அன்னைக்கே கொள்ளுவா.
தெய்வம் வந்து ஆனால் நின்று கொள்ளுங்கிறது கரெக்டாக பார்த்தீங்கல்ல. எப்படி வந்து பார்த்திங்கன்னா கருமா விளைஞ்சி அவங்களுக்கு திருப்பதி தேவத்தை இதில் கலந்தவங்களுக்கு இன்னும் நிறையா இதையே ஆண்டவ காட்டுவா. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா என் உயிரான உயிர் சாதி சத்திரியன சொந்தங்களே, திருப்பதி லட்டு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எந்த ஒரு கோயிலில் பிரசாதம் கலந்தாலும் சரி, நம்ம நார்மலாக ஒரு பாண்டா சாப்பிட்றது, ஒரு காலிஃப்ளவர் சில்லி சாப்பிட்டாலே இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவன் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைவம் சாப்பிடுவோன்னு வேண்டிட்டு அதில் மீனெல்லாம் கலந்துருந்தா அவங்களுக்கு அதுக்கு காரணமானவங்களை தண்டிக்கும் போது தெய்வ காரியம் தெய்வ விகாரத்தில் இப்படி பண்ணனா விடுவாப்பிலையா? அதே அவங்க ஏரியாவே அவரோட இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வேணா விடுவாப்பிலையா? கண்டிப்பாக ஆண்டவன் வந்து சரியான தண்டனை கொடுப்பாங்க. சத்திரியரான சொந்தங்களே, நம்மளுடைய புனிதம் எதுவுமே கெட்டு போகலை சரிங்களா? எவனோ என்னமோ வச்சுட்டு போகிற அதெல்லாம் கிடக்குறா. நம்ம வாட்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலையை பார்ப்போம். ஆண்டவனை நினச்சி திருப்பதியில் வாங்கி சாப்பிட்டதில்ல, பெருமாள் கோயில் லட்டுதே பிரசாதந்தே, பழனியில் சாப்பிட்டா பஞ்சாமிரதந்தே, யார் எதுக்கெல்லாம் ஏமாத்துறான்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லு. நம்மளுடைய பணியை நம்ம வந்து கரெக்டாக செய்வோம். நம்ம சிலை வைக்கிறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா சிலை தீரன் சின்னமலைக்கான்ற சிலை இன்னும் சில வருஷத்தில் நம்ம வைப்போம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவனுடைய அருளில் அது சீக்கிரம் நடக்கு. ஆண்டவன் எப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உத்தரவு கிடைக்கிறாங்களோ அப்போ வந்து நேரங்காலம்